ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவரையும் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஏன்னா என்னுடைய பேர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் அப்படின்ற சேனல் இருக்குது. அவங்களாம் இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய சேனல் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி என்னுடைய எஜுகேஷன் குரூப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுவும் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என் வியூஸை மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட். ஓகே, ஸோ இதை எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். நிறைய பேர் இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறன்றவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11,000 கிட்ட அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் இருந்தாங்க. இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். இதில் எந்த டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோன்னா, உங்களுடைய பணத்தை நீங்கள் கரியாக்காதீங்க, காசை கரியாக்காதீங்க, மேலும் மேலும் நஷ்டம் அதிகப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிற வரலும் சும்மா அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை நாலேஜ் கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸ் போயிட்டே இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்க, முந்தினேற்று லாஸு, போன வாரம் லாஸு, போன மாதம் லாஸு, கடந்து ஒரு 3-4 மாதமாக லாஸ் ஆகிட்டுக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கேபிட்டல் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபா காலி ஆயிடுச்சு. திரும்ப ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வரீங்க, அதுவும் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா, மேலும் 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 பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுறத விட கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காமல் எடுத்துட்டுப்பாங்க. இப்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, 1 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. ஆனால் நாலேஜுக்காக செலவு பண்ணணுனாக்க யோசனை பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம். நாலேஜுக்காக யாரும் செலவு பண்ணுறதே கிடையாது இந்த மார்க்கெட்டில். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நான் கற்றுக்கலாம், நாளைக்கு கற்றுக்கலாம், நாளைக்கு கற்றுக்கலாம், இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும். இதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் காசை கரியாக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நாலேஜுக்கு நீங்கள் ஸ்டோப் பண்ணலாமே. இப்போ எங்கேயாச்சும் கற்றுக்கலாம், யார்கிட்டயாச்சும் கற்றுக்கலாம். நான் என்கிட்ட தான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்னென்னா, இவங்க கிளாஸஸ் சேரத்துக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்வாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கேயாச்சும் கற்றுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக கூட கற்றுங்க. யாரும் இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, ஒரு சில சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, ஃப்ரீயாக யாரும் சொல்லித்தராங்கன்னா, ஸோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இதை சில விஷயம் தெரிஞ்சு எனக்கு வந்துடுச்சு, எனக்கு மண்டேலேருந்து அப்படியே டைரெக்டாக ட்ரேட் பண்ணிடலாம், அப்படியே நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவள் தான், இந்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு இதை வச்சு பண்ணிக்கலாம் கிடையாது ஃப்ரெண்ட். இதுக்கு எண்டு கிடையாது. நான் கற்றுக்கிட்டேன், இதை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு பண்ண டெமோ ட்ரேடிங் பண்ணுங்கள். டெமோ ட்ரேடிங்கில் உங்களுடைய கேபிட்டல் சம்மோ ஏதோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த பாயிண்ட்டை அடுத்த மாதம் எந்த அளவுக்கு எடுத்து போகிறீங்க, 2 மாதம் கழிச்சு எந்த அளவுக்கு எடுத்து போகிறீங்க, 3 மாதம் கழிச்சு எந்த அளவுக்கு எடுத்து போகிறீங்க அப்படின்னு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபாய் 3 மாதத்தில் 300 ரூபா பண்ணிங்க அப்படின்னா ஓகேப்பா, அப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், வானான்னு சொல்ல வரல. ஆனால் அந்த 100 ரூபாய் நான் திரும்ப 0 பண்ணிடுறேன், திரும்ப கேபிட்டல் அந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் ரிகவர் பண்ணேன், திரும்ப 0 பண்ண அப்படின்னா நோ யூஸ், எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதே மார்க்கெட் ரன்னிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனால் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷ் பண்ணுவீங்க மார்க்கெட்டை. எனக்கு இந்த கால் எடுத்துட்டேன், மேலே தான் போனோம், இதுக்கு ஆப்போசிட்டாக போனால் நம்மளுக்கு செட் ஆகாது, அப்படியே புஷ் பண்ணிட்டு மேலே போ, நான் வாங்கிட்டு இருக்கிறேன், கால் ஆப்ஷன் வாங்கிட்டு மேலே போனுங்க. மார்க்கெட் உங்கள் பிரகாரில் மேலே போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. மார்க்கெட்டில் நீங்கள் உங்கள் விருப்ப பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்னா ஆகாது. ஓகே, ஸோ சைக்காலஜியில் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய பணம் எடுத்துகிட்டு வந்தீங்க, அந்த பணம் ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நம்மளால் எவ்வளோ நம்ம எதிராக போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்.
இப்போ ஒரு கால் ஆப்ஷனோ ஏதோ இது நீங்கள் உங்களை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, ஆப்ஷன் செல்லிங் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக வந்து ஒரு 2000 நஷ்டம் வந்து என்னால் தாங்கிக்க முடியும். அந்த செட்டப்பில் நான் ட்ரேட் எடுக்கிறேன். அந்த 2000 வந்து ஜீரோ ஆகிடுச்சு. அந்த 2000 முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்க 98,000 ருபீஸ். ஸோ இந்த 98,000 ருபீஸை நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிற கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்கணும். இல்லை இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், அது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அது தெரியல சார் எனக்கு, அந்த எவ்வளோ ரிஸ்க் எடுத்து யாருக்குன்னு தெரியும். சரி இன்னொரு 5,000 நெக்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன வச்சு மொத்தம் 7,000 ரிஸ்க்கு. சரி 7,000 ரிஸ்க் மிச்சம் 93,000 ருபீஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டி, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, 2,000 போச்சு, 7,000 போச்சு, 93,000 தான் இருக்குது, இதில் போய் ட்ரேட் பண்ண சொல்லுவீங்க, பரவாயில்லன்னு சொல்லுவீங்களே. எஸ், ஏன்னா இப்போ இருக்க நியூ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1,00,000 ரூபாய் மொத்தம் ஒரே நாளில் வாஷ் அவுட் பண்ணுறவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படின்னா இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சு, ஏன் லாஸ் ஆச்சுன்னு தெரியாது, அடுத்த ட்ரேட் லாஸ் ஆச்சு, ஏன் லாஸ் ஆச்சுன்னு தெரியாது, அடுத்தது பார்த்தா குவான்டிட்டி அப்படியே தாறுமாறாக போடுவாங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்குதுன்னே தெரியாது. அவங்க இல்லை இந்த ட்ரேட் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் போய்டும், எப்படி இந்த ட்ரேட் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் போய்டும், எப்படி கன்ஃபார்மாக ப்ராஃபிட் போய்டும், எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள், எத்தனை டைம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கான்ஃபிடன்ஸ், எவ்வளோ லாட் போடுவீங்க. சரிப்பா நான் அந்த ட்ரேட் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ லாபம் வரும்னு பார்த்தீங்களா, அவ்வளோக்குள்ள நஷ்டம் வரும் இல்லையா, அப்போ என்ன ஆகும், உங்களுடைய கேபிட்டல் வந்து முழுவதுமாக நஷ்டமடைய நேரிடும். ஸோ இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சைக்காலஜியில் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். நிறைய பேர் என்னென்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக நஷ்டம், வாயில் தண்ணி தள்ளும், ஐயோ என்னால் முடியலன்னுவாங்க, இருந்தாலும் எங்கேயாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எங்கேயாச்சும் உங்கள் நாலேஜ் கற்றுக்கலாமே. இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 இப்போ நானே சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஒரு 20,000 ருபீஸ் கற்றுனா ஸோ ஒரு 3-4 மாதம் அவங்க என்ன சொல்லி தராங்க வாட்ச் பண்ணுங்களேன், அந்த 20,000 ரூபாய்க்கு உண்டான நாலேஜ் கிடைக்காம போய்டும் உங்களுக்கு. ஸோ அந்த நஷ்டத்தை குறைக்கிறதுக்கான நிறைய உங்களுக்கு விஷயம் கண் முன்னாடி வரும் இல்லையா, நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்ல ஓகே சார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு, நம்ம இந்த மாதிரி ப்ளே ஆக சொல்ல நம்ம இதை அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம், இந்த மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடில் வந்து எனக்கு வந்து 80% ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ 80% வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னுடைய லாஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய விஷயத்தை பாருங்கள், உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிட்டே வரீங்களா, போன வருஷம் வந்து 1,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தீங்க, அடுத்த வருஷம் ஒரு 50,000, அடுத்த வருஷம் 1,00,000, இப்படியே ஒரு 5,00,000 ரூபாய் 10,00,000 நஷ்டம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த நஷ்டம் அடையத்தை நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. இந்த லாஸை நிறுத்த போகிறத பற்றி யோசனை பண்ண முடியும், நீங்கள் இதை பற்றி நிறுத்தத்தை பண்ணி பிளான் பண்ணவே மாட்டேன்றீங்க. என்ன பண்ணீங்கன்னா எனக்கு என்னோட லாஸில் ரிகவர் பண்ணிடலாமா இப்படின்ற மாதிரி இந்த வே கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட். நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த வே வராது. ஃபஸ்ட்டு எப்படின்னா உங்களுடைய நஷ்டம் நிறுத்தி இந்த மாதிரி ஜோன் வரணும் ஃபஸ்ட்டு, எது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வரணும், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஜோன் வரணும், அந்த பார்த்துக்கிட்டு அந்த இன்னொரு டைம் வந்து மேலே மூவ் பண்ணுற ஜோன் வந்தால் தான் உங்களால் ப்ராஃபிட்க்கு பயணம் பண்ண முடியும். தர இல்லை நான் இந்த ஜோனுக்கு வரவே மாட்டேன், எனக்கு இப்படி தான் ரிகவர் ஜோன் தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆயுஸ் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தாலும் அந்த ஜோன் வராது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கசப்பான உண்மை தான், ஆனால் யாரும் ஏற்றுக்க மனம் இருக்காது. ஏன்னா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ரெடி இல்லையே. அந்த உங்களோட லாஸை நிறுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோன் வந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் சைன் போக முடியுமே தவிர இல்லை நான் வந்து கற்றுக்கிட்டு என்னால் முடியாது, அந்த கற்றுக்கிற காசுக்கு நான் வந்து நானே ஓனாக பணத்தை போட்டு கற்றுக்கலான்னு. நீங்கள் எவ்வளோ பணம் இருக்குது உங்கள்கிட்ட போட்டு கற்றுக்கிறதுக்கு? இப்போது அப்போயே உங்களுக்கு தீபாவளி பட்டாசு மாதிரி சொன்னேன் இல்லையா, இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் உங்களோட சேவிங் பண்ணமாக இருக்கட்டும், வேறு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆகட்டும், ஏதோ பணம் போட்டு எவ்வளோன்னு போட்டுக்கிட்டே இருப்பீங்க மார்க்கெட்டில், எல்லாம் கரையாகிட்டே இருக்கும். நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டால் உங்கள் லாஸை வந்து தடுத்து நிறுத்தலாம். இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல பார்த்தேன்னா எல்லாருக்குமே இதுதான். ஃபஸ்ட்டு உங்கள் லாஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், லாஸை ஸ்டாப் பண்ண கற்றுக்குங்க. லாஸ் ஸ்டாப் பண்ண கற்றுக்கினா அதுக்கப்புறம் லிட்டில் பிட் கொஞ்சம் ப்ராஃபிட், அதாவது அவங்களுடைய அபாடா ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிற்கிறதுக்கு இடம் கேட்பாங்க, அது மாதிரி அப்புறம் உக்காந்துக்கலாம் அப்புறம் படுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு நிற்கிறதுக்கு இடம் தேடுங்க. அப்போ உங்களோட லாஸை நிறுத்த முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிட் ஜோனு போங்க, வேணான்னு சொல்ல வரல. ஸோ சைக்காலஜியில் இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் உங்கள் லாஸை நிறுத்தத்துக்கான ஒரு முயற்சிகளில் ஏற்படுங்க. சைக்காலஜியில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டாமல் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இதுக்கு மேலே போனால் பிரேக் அவுட்டில் போனால் பை பண்ணலாமா, எந்த பிரேக் அவுட்டில் போனால் பை பண்ணலாம், அந்த பிரேக் அவுட் எத்தனை டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது? ஒரு 10 டைம் பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குங்க, அந்த 10 டைம் எத்தனை டைம் சக்ஸஸ் நீங்கள் அது பேக் டெஸ்ட் எடுக்காமையே நீங்கள் வந்து பிரேக் அவுட்டில் சக்ஸஸ் எடுத்தோன்னா எப்படி இது? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கில் சில விஷயங்களை கவனிக்கணும், அது எந்தெந்த மாதிரி விஷயம் கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அந்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். இது நம்மளுடைய சேனல் சொல்லிட்டேன், 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரிஜினல் சேனல் இது. இதில் கிட்டத்தட்ட 4,500 வீடியோஸ் இருந்துச்சு. அதில் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் காரணமாக அனைத்து வீடியோக்களும் டெலீட் செய்யப்பட்டது.
அதை ரெக்கவர் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன மாதிரி எத்தனை வீடியோ நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போ ஏஐ வந்ததுனால நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முறையீடு போயிட்டுருக்கு. சரி, பார்க்கலாம், எல்லாம் நன்மைக்கு. அதே மாதிரி இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தான். இதுவும் நீங்கள் 10 பைசா கொடுக்க தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாலேஜ் கெயின் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து ஃப்ரீயாகவே இருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஃப்ரீயாகவே கெயின் பண்ணிங்க. ஆனால் அந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கி நீங்கள் பணம் பண்ணணும்னு நீங்கள் ஒரு வேலை மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்றைக்கே தூக்கி என்னுடைய ஹம்பிளிங் ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் கால்ஸ் வாங்கி மேலே வந்தது அவங்களோட லாஸை ரிகவர் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அவங்ககிட்ட இருக்க மேலும் மேலும் பணத்தை உங்கள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு தான் இருப்பாங்க. டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உங்கள்கிட்ட ஒரு காமிக்கிறாங்க, ஒரு சில சொல்லுவாங்க சார் நான் லைவாக காமிக்கிறேன்னு. இதை லைவாக பார்த்து உங்களால் ப்ராஃபிட் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க லைவாக பண்ணுறது ஸ்ட்ரீமில் போக சொல்லு, எப்படி இருந்தாலும் 30 to 1 minute வச்சுங்க, 30 seconds 1 minute டிலே ஆக சொல்ல அவங்க ப்ராஃபிட்டே புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ட்ரியே வரும். புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு நான் உங்களுக்கு குறை சொல்ல வரல, யாரும் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க இல்லையா, அது வந்து உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வந்து எப்படியாச்சும் வாங்கணும். நீங்கள் அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக போவீங்க, அந்த மாதிரி கற்றுக்கிட்டா நம்மளும் ப்ராஃபிட் பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு ஆசையில் போவீங்க. அது ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பேஸ் அடித்தட்டை புரிஞ்சுக்கணும். வேறு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் வந்து அது மேலே தண்ணி ஊற்றி செடி வளர்த்து அதுக்கப்புறம் காய வச்சு கனி வைக்கிறது உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் எதுவுமே ரூட்டே சொல்லி தராமல் மேலே பாரு, ஆஹா பழம் நல்லா இருக்குது, சாப்பிட்றது நல்லா இருக்குது அப்படின்னா பார்க்குறது நல்லா தான் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போர் அடிக்க விரும்பல, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.